வா வா. அம்மா அவன் எங்க? என்னடா அதிசயமா அவனை எங்கேன்னு என்கிட்ட வந்து கேட்க? அவன் எப்போதும் உன் கூட தானே சுத்திட்டு இருப்பான். காலையிலே உன்னைய பார்க்க தானே வந்தான், வரலையா அங்க? ஸோ நம்ம சண்டை போட்டதே வீட்டில் சொல்லலை, வேற ஆஃபீஸ் போகிறதையும் வீட்டில் சொல்லலை. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு மீட்டிங்க்கு அனுப்பிச்சி விட்டேம்மா, அது முடிச்சுட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்திருப்பான்னு நினச்சேன், இன்னும் வரல. இல்லடா அவன் வீட்டுக்கே வரல, நீ உட்காரு. இல்லைம்மா எனக்கும் நிறைய வேலை இருக்கு, அவன் இங்கே வந்திருப்பான்னு நினச்சிதாம்மா நான் வந்தேன். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துக்கிறேம்மா, நான் கிளம்புறேன். டீ காஃபியாச்சும் குடிச்சிட்டு போவாதி. எதுவுமே வேண்டாம்மா, நான் கிளம்புறேன். ஆதி அதான் அவனே வந்துட்டானே, உட்காரு, நான் உனக்கு டீ ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வர. இப்போ எதுக்கு இங்கே வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இனிமேல் என்னோட பார்ட்னரா நீ இருக்க வேண்டாம். லூசால நீ? அதான் வேற கம்பெனிக்குலாம் இன்டர்வியூ போயிருக்கல, இனிமேல் நீ என்னோட கம்பெனிக்கு பார்ட்னரா இருக்க வேண்டாம் சரியா? வேற கம்பெனிலே போய் வேலையை பார்த்துக்கோ. உன்னோட ஷேர்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் எல்லாமே நான் உனக்கு செட்டில் பண்ணிடுவேன். அது என்ன பெஸ்ட்ன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீனு? நான் பணத்துக்காண்டி உன் கூட இல்லை, அது உனக்கே நல்லா தெரியும்ல. நீ பணத்துக்காண்டி இருந்தியோ எதுக்காண்டி இருந்தியோ, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சரின்னு படும்போது அது உனக்கு தப்புன்னு படுதில்ல. இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை. இனிமேல் என் லைஃப்பில் எந்த விஷயத்துக்காகவும் நீ வரவும் வேண்டாம். உன் வேலையை நீ தனியாகவே இருந்து பார்த்துக்கோ. நீ இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும், ஆனால் நான் இல்லாமல் உன்னால் ஒரு வேலை பண்ண முடியாது. என்னது? என்னையால் நீ இல்லாமல் ஒரு வேலை பண்ண முடியாதா? என்னால் நான் நினச்சா எதுனாலும் பண்ணலாம் ஆதி. நான் தான் இத்தனை வருஷமா என் ஃப்ரெண்டுன்னு உன் கூட இருந்திருக்கேன், ஆனால் நீ நல்லா விவரமா தான் இருந்திருக்கேன்னா. தாரா விஷயத்துல தான் விவரமா இருக்கியோன்னு நினைச்சேன். எல்லார் விஷயத்துலயும் நீ அப்படிதான் இருந்திருக்கேன்னா. உன்னை பொறுத்தவரை எல்லாரும் யூஸ் அண்ட் த்ரோ. உனக்கு கோவமா இருந்தா பழி வாங்கிட்டு தூக்கி தூர போட்டுறணும், ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுறணும். இனிமேல் நீயா நானான்னு பார்த்துருவோம் ஆதி. ஆல் தி பெஸ்ட். சாரி கிரீஷ், உன் லவ்வர் என்கிட்ட அப்படி சொல்லும் போது அதை மீறி என்னால் என்ன பண்ண முடியும்? இனிமேல் நீ எப்படி இருந்தாலும் என் கூட இருக்க மாட்டே கிரீஷ், நீ தனியே. கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன். ஆதி வேற எப்படியாச்சும் அப்பாவை வெளியில அனுப்பிச்சிருவேன். அந்த டைம்ல நீ கரெக்டா வந்துருன்ட்டாங்க. அப்பா எப்பவும் வெளியில போவாங்க. ஆதி எப்படி அதெல்லாம் பண்ண போறாரு? எங்க 2 பேர் கல்யாணம் எப்படி நடக்கும்? இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியாம எதுவும் பிளான் பண்ணிட்டு போயிடலான்னு மட்டும் நினைக்காத சரியா? ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடந்துக்கோ, அதான் நல்லது. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சரி அப்படியே பேசாமலே இரு. அழுதுகிட்டு சாப்பிடாம இருந்தா உடனே இவ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துப்பேன்னு நினைக்கா போல. சாரிப்பா, இப்போ உங்களை பார்த்தேன்னா கண்டிப்பா இனியால உங்களை விட்டு போகவே முடியாதுப்பா. அதான்ப்பா உங்க ஃபேஸ் கூட நான் பார்க்கல. ஹலோ, என்ன சொல்ற? அப்படியா? எப்ப நடந்துச்சு இந்த விஷயம்லாம்? சரி சரி நான் வரேன். கடவுளே, எந்த பெரிய பிரச்சனையாவும் ஆயிருக்க கூடாது. தாரா, தாரா, ஏய் தாரா. ஆதி, ஆதி நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்பா இருப்பாங்களே, அப்பா வந்து. நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, உங்க அப்பாவை கரெக்டா நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன், அந்த டைம்ல நீ வந்துருன்னு சொல்லிட்டு. நீ பார்க்காமலே உட்காந்துட்டு இருக்க. வா போவோம். என்ன தாரா, வா போவோம். ஆதி எல்லாமே எனக்கு கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு ஆதி, ரொம்ப பயமா இருக்கு. அப்ப நான் வேண்டாமா உனக்கு? என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம நான் பேசல ஆதி, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவ்வளவுதான். அந்த வேர்ல்டுல நான் உங்களை தவிர வேற யாருமே நம்பினது கிடையாது. என் உயிரை என் மானம் எல்லாமே நீங்க காப்பாத்திருக்கீங்க ஆதி. அப்படி இருக்கும்போது நான் உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன் இந்த உலகத்துல? அப்புறம் என்ன தாரா, போலாம் வா. போகலாம். இந்த ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொன்னாங்க, இன்னும் காணும். என்ன? எம்மா தாயி. என்ன? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஃபோன் வந்துச்சுனே, அதான் பதறி அடிச்சு வந்தேன். எனக்கு ஆக்சிடென்டா? உனக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னா? எனக்கு ஃபோன் வந்துச்சு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஃபோன் வந்துச்சு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு, அதான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். எனக்கு ஃபோன் வந்துச்சுனே, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதான் நானும் அடிச்சு பிடிச்சு ஓடி வரேன். ஆதி. என்னது ஆதியா? ச்சே, கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். இங்க பாரு, நீ என் தங்கச்சி தான், இருந்தாலும் உன் பையனால என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சு, உன் பையனை வெட்டி பொடி போட்டுருவேன்னு சொல்லிட்டேன். என்னது உன்னோட பொண்ணா?
டேய் ஆ ஊர் ஃபுல்லு தேடுங்க ஆளு விடுங்க எங்க பார்த்தாலும் பிடிச்சி வச்சிருக்கேன் வரேன். என்ன நீ ஆச்சு என் மருமவளுக்கு? என்னது உன்னோட மருமவுல பேச்சு கூட அப்படி சொல்லாத சொல்லிட்டேன். ஏன்னு இப்பெல்லாம் பேசுற? நீ முதல்ல வா என் கூட. கடவுளே என் பொண்ணு தாராக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவ மனசு உடைஞ்சு போயிருவாளே. இந்த ஆதி என்னத்த பண்ணி வச்சிருக்கான்? இதுல உன் மகன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்லு எனக்கு. சரி ஏன்னா உண்மையை சொல்லு, ஆதி எங்க? அம்மா சத்தியமா எனக்கு தெரியாதுமா, நான் அவன் கூட பேசுறதையே விட்டுட்டேன். யாரு நீ அவன் கூட பேசுறத விட்டுட்டியோ? இப்ப தம்பி உனக்கு தான் தாராவை தெரியுங்களப்பா, ஆதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும் சரியா. என் பிள்ளை பாவம்ப்பா, தயவு செய்து அவன் எங்கன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லியிருப்பா. சார் நான் ஆதி கூட சண்டை போட்டு பேசாம இருக்கிறதுக்கு காரணமே தாரா தான் சார். அவன் பண்ற எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அது பிடிக்காம தான் சார் நான் விலகிட்டேன். இல்ல என்னல பிரச்சனை என்கிட்ட சொல்லல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. ஹலோ ஆ முருகன் கோயில்லையா? ஆ இந்த வந்துட்டோம். தம்பி முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ண போயிட்டு இருக்காங்களாம்ப்பா 2 பேரும். என்னது கல்யாணமா? சார் அது நடக்க விடாம தடுக்கணும் சார், வாங்க சீக்கிரம் போவோம். உன் மவ எங்க வீட்டு மருமகளா வந்தா சந்தோஷம் தானே, அதெல்லாம் தடுக்காதனே. சார் வாங்க சீக்கிரம் போவோம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோன்னா அது நடக்க போகுது. எங்க அண்ணன் என்கிட்ட பேசி எத்தனை வருஷம் ஆகுது, இப்பதான் பேசுறாரு. சரி என் அண்ணன் மவளே மருமகளா வந்தா எனக்கு சந்தோஷம் தானே, அது ஏன் நடக்க கூடாதுன்னு என் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான்?